தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானுக்கு ஆதரவாக களமிறங்கினார். சீமானுக்கு ஆதரவாக களமிறங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இலங்கையிலிருந்து யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு சுயேட்சை எம்பி அர்ச்சனா ராமநாதன் என்பவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்திக்க முயன்றார், முடியவில்லை. அதன் கட்சி தலைவர்களை சந்தித்தார். இவர் சீமானை குறித்து அவதூறாக பேசினார். சீமானால் தமிழீழத்தை வாங்கி பெற்றுத்தர முடியாது, விஜயால் பெற்றுத்தர முடியும் என்றும், சீமான் திரள் நிதி திருடன் என்றும் பேசினார். திரள் நிதியால் வயிறு நிரப்பிக் கொள்பவர் என்றெல்லாம் அவதூறாக பேசினார். இலங்கை பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் பேசும்பொழுது சீமானை சுட்டுப்பிடுவேன் என அவர் பேசினார். வெடி வைத்து தகர்த்து விடுவேன் என்றெல்லாம் பேசினார். இந்த சூழ்நிலையில் சீமானுக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ளார் ஒரு எம்எல்ஏ. அவர் வேறு யாரும் அல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி மாநில இளைஞரணி செயலாளரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினருமான கணேஷ்குமார் சீமானுக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ளார். சீமான் மீது பல விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் சீமான் தமிழ் தேசியத்துக்காக போராடுபவர். அவரை சுட்டுப்பிடுவேன் என்று கூறுவது கண்டிக்கத்தக்க ஒரு செயல் என சீமானுக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ளார். தமிழ்நாட்டில் பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் இலங்கை சுயேட்சை எம்பி தமிழ் எம்பி அர்ச்சனா ராமநாதனுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக சீமானுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வருகிற அந்த இலங்கையை சார்ந்த சுயேட்சை எம்பியான தமிழ் எம்பி அர்ச்சனா ராமநாதன் அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும், அவர் மனநலத்துக்காக சிகிச்சை பெறுபவர் என்றும் தெரிய வந்துள்ளது.